வணக்கம், நான் உங்க செந்தில். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மள சுத்தி எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? சில சமயம் அது ஒரு பெரிய கதை எழுதுற அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். சில சமயம் சரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடவாவது யூஸ் ஆகும். அப்படி ஒரு சின்ன ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். உண்மையிலேயே நம்ம பெருசா கண்டுக்காம விட்டுடுற சின்ன சின்ன விஷயங்கள தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. அது வெறும் சிரிப்புக்கு மட்டும் இல்லாம ஒரு பெரிய பாடத்தையும் கத்துக் கொடுத்துச்சு. அது ஒரு திங்கக்கிழமை. ஐயையோ, வாரத்தோட முதல் நாளே ஒரு உறவினருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ்பத்திரியில மாட்டிக்கிட்டேன். திங்கக்கிழமை காலையில ஒரு ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல, நீங்களே யூகிச்சுக்கோங்க. அடேங்கப்பா, என்ன கூட்டம் அது! அந்த ஆஸ்பத்திரியில அப்படி என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். நாட்டுல இத்தனை பேருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா போச்சு. யோசிச்சு பாருங்க, டாக்டர் காலையில 10 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சா மதியம் 2 மணி வரைக்கும் அவுட் பேஷண்ட்ஸை மட்டுமே பார்க்கறாராம். நான் என்னடானா காலையில சீக்கிரமாவே போயிட்டேன். அப்பவும் என் டோக்கன் நம்பர் 50. உட்கார ஒரு சேர் கூட இல்ல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு 1 நிமிஷம் தான் எடுத்துக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா போதும், டக்குன்னு டெஸ்ட் காமிச்சிடுறாரு. ஆனா அந்த டெஸ்ட் முடிச்சு ரிப்போர்ட் வரதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுது. அப்புறம் அதை டாக்டர் கிட்ட காட்ட இன்னொரு மணி நேரம். ஒரே கன்ஃபியூஷன். சரி, அது ஒரு தனி கதை, விடுங்க. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு யாராவது எந்திரிப்பாங்களா உட்காரலாமேன்னு காத்துக்கிட்டே இருந்து ஒரு வழியா எனக்கும் உட்கார ஒரு இடம் கிடைச்சது. அப்பாடான்னு உட்கார்ந்தேன். அப்போதான் நம்ம கதையே ஆரம்பிச்சது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு பெரியவர் என் பக்கத்துல வந்தார். ரொம்ப வயசானவர். பாவம், அவரால் ஒரு அடி கூட சரியா எடுத்து வைக்க முடியல. அவரோட பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு வந்து என் பக்கத்துல உட்கார வச்சார். அவர் என்ன பாட்டு ஒரு சின்ன புன்னகை செஞ்சார். நானும் பதிலுக்கு சிரிச்சேன். அப்படி உட்கார்ந்தவர் ரொம்ப மெலிஞ்ச குரல்ல என்கிட்ட ஏதோ கேட்டார். சத்தமே இல்ல, எனக்கு சரியா காதுல விழல. நான் என்னங்கன்னு கேட்டேன். ஓ, நான் தமிழ் பேசுற ஆள் இல்ல, எனக்கு தமிழ் புரியாதுன்னு அவர் நினைச்சிட்டார் போல. அடுத்த செகண்டே இங்கிலீஷுக்கு மாறி வேர் ஆர் யூ ஃப்ரம்னு கேட்டார். நான் மன்னார்குடிங்கன்னு சொன்னேன். உடனே அவரு ஓ ஆர் யூ ஃப்ரம் தஞ்சாவூர்னு கேட்டார். அட குடுமையே, மன்னார்குடி தஞ்சாவூர் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்காக இப்பதானே ஊர் பேரை சொன்னேன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இல்லங்க என்ன. ஆனா அவர் அதோட நிறுத்தல. சரி, இங்க பக்கத்துல சாப்பிடறதுனால ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். சரி, பெரியவர் உடம்பு சரியில்லாதவர்னு மனசுல வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் பேரை சொன்னேன். அதுக்கு அவரு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சைவமெல்லாம் வேணாம் தம்பி, இங்க பக்கத்துல சிக்கன் கொத்து புரோட்டா எங்க கிடைக்கும்னு கேட்டார் பாருங்க. எனக்கு அப்படியே ஷாக். அவரை பார்த்தா உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் எடுத்து ஏற்கனவே ஒரு கொத்துன மாதிரி இருக்காரு. இவர் போய் சிக்கன் கொத்து பரோட்டா கேட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஒரிஜினலா கம்பெனி ஃபிட்டிங்கோட இருக்கிற நமக்கே சில சமயம் தாங்க மாட்டேங்குது. இதுல இவரோட ஆசையை பாருங்க. நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இங்க பக்கத்துல அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொன்னேன். அதுக்கு அவரு பரவாயில்ல தம்பி, அங்க பிரியாணி நல்லா இருக்குமான்னு ரொம்ப நம்பிக்கையோட கேட்டார். சரி, இவர் இவ்ளோ ஆசையா கேட்கிறாரேன்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து, ஓ அங்க ஸ்பெஷலே மட்டன் மூங்கில் பிரியாணி தாங்க, கூடவே ஒரு சிக்கன் பார்பிக்யூவும் ஆர்டர் பண்ணுங்க, சும்மா தூள் கிளப்போம் ஒரு ஃபுட் ரிவ்யூவர் மாதிரி சொல்லிக்கேன். என் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, உடைப்பாளி படத்துல கவுண்டமணிய கிழவ வேஷம் போட்ட ரஜினி வெறுப்பேத்துற சீன் ஞாபகம் இருக்கா? அதேதான். இதையெல்லாம் ஒரு கட்ட வேண்டிய நானு என் கூட வந்தவர் சைவாங்கிறதுனால சாம்பார் சாதம் சாப்பிட பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த மனுஷன் வந்து என்கிட்ட பிரியாணி பார்பிக்யூன்னு சொல்லி இப்படி வெறுப்பேத்துறாரே வரானர்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டேன். அவரும் ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொன்னார். கரெக்டா அந்த நேரத்துல அவரோட மனைவியும் மகனும் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி நிறுத்தினாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சது, கிளம்புறாங்க போலன்னு நான் நினைச்சேன். ஆனா கதையோட கிளைமேக்ஸே இன்னிதான் ஆரம்பிக்க போகுது. அவர் பையன் சரிப்பா வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல, நம்ம தலைவர் இருக்காரே ரொம்ப ஏக்கமா சாப்பிட்டு போலாமேப்பான்னு சொன்னார். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு பதிலு, ஒரே வார்த்தையில. மணி இப்போ 11 தானே ஆகுது, இதுக்கு என்ன அவசரம், வீட்டுக்கு போலாம் வாங்க, நான் காலையிலேயே தயிர் சாதம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். அந்த கடைசி வார்த்தை தயிர் சாதம், அதை கேட்டதும் ஒரு பக்கம் என்னைய வெறுப்பேத்தினதுக்கு கடவுள் இருக்கான் குமாரன் எனக்கு தோணினாலும், இன்னொரு பக்கம் பாவம் அந்த பெரியவர் மட்டன் மூங்கில் பிரியாணி சிக்கன் பார்பிக்யூன்னு வானத்துல பறந்துட்டு இருந்தவரு டக்குன்னு தயிர் சாதம்ங்கிற பூமிக்கு வந்த அந்த நொடி அவர் மனசு நிச்சயம் இதைத்தான் சொல்லியிருக்கோம். வடப்போச்சே. ஆனா சிரிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கதை வெறும் காமெடிக்காக மட்டும் இல்ல. உண்மைய சொல்லணும்னா அந்த பெரியவர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துட்டு போனார். நிஜமா இதை நான் அவரை கிண்டல் பண்றதுக்காகவோ இல்ல மசாக் பண்றதுக்காகவோ சொல்லல. உண்மையிலேயே அவர் எனக்கு ஒரு பெரிய விஷயத்த புரிய வச்சாரு. உடம்புல அவ்ளோ பிரச்சனைகள், அதையெல்லாம் தாண்டி மனசளவுல அவர் எவ்வளவு ஒரு திடமான மனுஷன்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சது. வாழ்க்கைனா என்னங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ரசனைகள், இதுதானே நம்ம வாழ்க்கையை உயிர் போட ஜாலியா வச்சிருக்கு. உடம்புல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நாம ஏன் விடணும்? அன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். நான் மனசுக்குள்ளேயே அந்த பெரியவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டேன்.